அது மாத்திரமல்ல, நல்ல தேவன், அதாவது எல்டா நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எல்டா நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நல்ல ஈவா கெட்ட ஈவா? கர்த்தர் தான் பிரதர் நல்லதும் செய்கிறாரு தீமையும் செய்கிறாரு. அப்போ பரலோகத்தில் நல்ல பொக்கிஷ சாலையும் இருக்குது, கெட்ட பொக்கிஷ சாலையும் இருக்குது, அப்படித்தானே கிறிஸ்தவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா? கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க கர்த்தர் நல்லதையும் தருவார் பிரதர், கெட்டதையும் தருவார் பிரதர். அப்போ பரலோகத்தில் நல்ல டேமும் இருக்குது, கெட்ட டேமும் இருக்குது, அப்படியா? கர்த்தர் சில சமயங்களில் நல்ல டேமை திறந்து விடுறாரு, சில சமயங்களில் கெட்ட டேமை திறந்து விடுறாரு. சில சமயங்களில் சுகம் என்கிற டேமை திறந்து விடுறாரு, சில சமயங்களில் வியாதி என்கிற டேமை திறந்து விடுறாரு. அப்படி வச்சுக்கலாமா? நோ 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 நோ, கிடையாது. நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். வாசிப்போம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். எப்படிப்பட்ட பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார்? நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். கெட்ட பொக்கிஷசாலை கிடையாது. ஆமென். கெட்ட பொக்கிஷசாலை அவற்றை கிடையாது, தீமையின் பொக்கிஷசாலை அவற்றை கிடையாது, வியாதியின் பொக்கிஷசாலை அவரிடத்தில் கிடையாது. நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். நல்ல பொக்கிஷசாலையாகிய வானம் தான் அவற்றை என்ன செய்து இருக்குது. ஆமென். அதனால தான் சத்தியம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பரத்திலிருந்து புறப்பட்டு ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அவற்றிலிருந்து தீமை இறங்கி வர்றது கிடையாது. எந்த ஒரு காரியமும் இரண்டு காரியத்தினாலே அது நிலைவரப்படும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம். உபாகமம் 28:12. புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். யாக்கோபு 1:17. ரெண்டு காரியத்தை வைங்க. எந்த ஒரு காரியமும் 2-3 காரியத்தினாலே நிலைவரப்படும். 2 வசனம் போது நமக்கு ஆதாரம். ஆமென். ஆகவே தேவன்கிட்ட இருந்து தீமை இறங்கி வர்றது கிடையவே கிடையாது. யோபு சொல்றாரு, கர்த்தருடைய கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? நான் சொல்றேன் வேண்டான்றேன். அவருக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். அவருக்கு அவ்வளவுதான் வெளிச்சம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சத்தியவேதத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து நன்மை மாத்திரம் வருகிறது, தீமை வர்றது கிடையவே கிடையாது. ஆமென். அவர் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிறார். ஏனென்றால் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? தேவனே, நீர் எனக்கு உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆமென். எதை திறக்கிறாரு? நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை. சரி, வானத்தை திறக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வானத்தை திறக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வானத்தை திறக்கிறாரு என்ன தெரியுமா அர்த்தம்? அவருடைய தயவு, அவருடைய அருள், அவருடைய ஆசி நம்முடைய வாழ்க்கையிலே வந்து வேலை செய்கிறது என்று அர்த்தம். ஒரு மனுஷனுடைய தலையிலே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவருடைய அருள் வேலை செய்கிறது, அவருடைய கிருபை, அவருடைய தயவு வேலை செய்கிறது. அவ்விதமாய் வேலை செய்யும் பொழுது அவன் வெற்றி அடைகிறான், அவன் ஜெயம் பெறுகிறான், அவன் செழிப்படைகிறான். அதனால என்ன நடக்கிறது? அநேக ஜாதிகளுக்கு அவன் கடன் கொடுக்கிறான், அவன் கடன் வாங்காதிருக்கிறான். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா?
இதுக்கு பிறகு வருகிற வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாபத்தின் பட்டியலிலே நாம் அங்கே சில காரியங்களை வாசிக்கிறோம். 23ஆம் வசனம், உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழே உள்ள பூமி இரும்புமாயிருக்கும். உபாமி 28:23. உன் தலைக்கு மேலே உள்ள வானம் வெண்கலமும், தலைக்கு மேலே உள்ள வானம் எப்படி இருக்கும்? வெண்கலமாக இருக்குமா? வெண்கலத்தை தட்டி பார்த்துருக்கிறீங்களா? சவுண்டு வரும், டிங் டிங். என்னடா கல் மாதிரி இருக்கிறேன். வானத்திலிருந்து ஒன்றுமே வரலை இவனுக்கு. ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய ஆசி, ஆண்டவருடைய கிருபை, தயவு எதுவுமே இவனுக்கு கிடைக்கல. கிடைக்காத போது எப்படி வாழ முடியும்? யோசித்து பாருங்க. இதை குறித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஏன் இந்த பூமியிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஒய் வி ப்ராஸ்பரஸ் இன் த வேர்ல்டு, அதை நாம் குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? அதில் அடுத்த ஒரு பாயிண்ட் பார்க்க போகிறோம். அதில் இதெல்லாம் வர ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிறோம். எல்லாம் கவனிங்க. நமக்கு மேலே இருக்கிற வானம் வெண்கலமாக இருக்கும்னா வாடுறது கஷ்டம். பூமி இரும்பு மாதிரி இருக்குதுன்னா எப்படி வாழ முடியும்? ஒரு விளைச்சல் வரலை, ஒரு காரியம் வாய்க்கலை, ஒரு காரியம் சித்திக்கலைன்னா எப்படி வாழ முடியும்? அதனால தான் ஆசீர்வாத பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். திறப்பார்னு அர்த்தம், அவருடைய அருள் அன்றாடம் கிடைக்கிறது, அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு உண்டாகிறது. அப்படி உண்டாகிறதுனால அவன் கைது செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது? உண்டாகிறது. அவன் அநேக ஜாதியில் கடன் கொடுக்கிறான், கடன் வாங்காது இருக்கிறான். அதனால தான் அடிக்கடி இப்படி ஜெபிக்கணும், கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய தயவு வாழ்க்கையில் வேலை செய்யட்டும், உம்முடைய கிருபை வேலை செய்யட்டும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய அருள், உம்முடைய ஆசி என் வாழ்க்கையில் வேலை செய்யட்டும் ஆண்டவரே. சாபம் நிறைந்த உலகம், ஆமென், காலை வாரி விடுகிற உலகம், இந்த உலகத்தில் உம்முடைய கிருபை என்னை மேலே தூக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் என்னை மேலே தூக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் இருக்கிறீங்களா? அவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும். ஆகவே எல்டாவ், நல்ல தேவன், நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை என்ன செய்கிறார்? அவர் நமக்கு திறக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு நன்மையை கொடுக்கும்படி அவர் சிலுவையிலே தீமையை ஏற்றுக்கொண்டார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் தீமையை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நமக்கு நன்மை உண்டாகும்படியாக. வாசிப்போம், ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அந்த கேடு, கேடு என்றால் தீமை என்று அர்த்தம். சொல்றாங்களே நம்ம ஊர்ல, ஏன்டா உனக்கு கேடு வந்துருச்சா, நோக்காடு வந்துருச்சா உனக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த கேடு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் அந்த கேடு அடைந்தார் கல்வாரி சிலுவையிலே. அவரை பார்க்கும் பொழுது எல்லாரும் பிரமித்தார்கள். அவ்வளவு அழகானவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து. அந்த கேடு அடைந்தார், அவ்வளவு தீமை அடைந்தார். எதற்காக? தீமையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக, தீமையிலிருந்து என்னை விடுதலையாக்குவதற்காக, எனக்கு நன்மை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தீமை அடைந்தார். ஆகவே இன்னைக்கு நான் தீமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நன்மையில தான் இருக்கணும், நான் நன்மையில தான் வாழணும், ஆண்டவருடைய பிள்ளைங்க விசுவாசிக்கணும். எனக்கு தீமை கிடையாது. இந்த உலகத்தில் தீமை இருக்கலாம், 1000 பேருக்கு தீமை வரலாம், எனக்கு தீமை கிடையாது. எனக்கு நன்மை தான். கர்த்தர் எனக்கு நன்மை வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் மூலமாக எனக்கு நன்மை தான். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் மூலமாக எனக்கு நன்மைதான். ஆமென்.